ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? நகரத்து இரவுகள். நகர வாழ்க்கை என்பது ஒரு அலைபாயும் கடல் போன்றது. அதில் சந்தோஷம், துன்பம், நிறைவு, ஏமாற்றம், நட்பு, தனிமை என அனைத்தும் கலந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு அனுபவங்களை தருகின்றது. இங்கு இரண்டு சித்தரிப்புகள் உள்ளன. தனிமையின் நடுவில் ஒரு இணைப்பு. அருண் ஒரு ஐடி நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்தான். சென்னையில் ஒரு உயரமான குடியிருப்பில் கணினி திரையின் நீல ஒளியில் தன் இரவுகளை கழித்தான். பகலெல்லாம் அலுவலகத்தில் கூட்டம், குப்பிகள், கோப்புகள். ஆனால் இரவு வீடு திரும்பும் பொழுது அந்த சைலண்ட் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஒரு சிறையாக தெரியும். பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் யார் வாழ்கின்றார்கள், எப்படி வாழ்கின்றார்கள் என்றே தெரியாது. ஒரு நாள் மழை கடுமையாக பெய்ந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. லேப்டாப்பின் பேட்டரி டை. அருண் வெளியே பார்த்தான். கட்டிடங்களில் லைட்டுகள் அனைத்தும் அணைந்திருந்தன. ஆனால் கீழே தெருவில் மின்சாரம் இல்லாத பழைய வீடுகளில் மெழுகுவர்த்தி வெளிச்சம் காணப்பட்டது. அந்த வீடுகளில் இருந்து சிரிப்பும் பாட்டும் கேட்டன. மின்சாரம் இல்லாமலேயே அவர்கள் ஒன்றாக இருந்து நேரத்தை அனுபவித்தனர். மின்சாரம் திரும்பியதும் அருண் தன் ஃபேஸ்புக் தடத்தை புதுப்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் கீழே இறங்கி சென்றான். அந்த பழைய வீட்டின் கதவை தட்டினான். ஒரு வயதான குடும்பத்தினர் வரவேற்றனர். அந்த இரவு அருண் ஆர்டர் செய்து சாப்பிடவில்லை. அந்த குடும்பத்தினர் பகிர்ந்தளித்த வெங்காய சாம்பாரும் புளியோதரையும் சாப்பிட்டான். பேசினான், சிரித்தான். உண்மையான மனித தொடர்பு என்றால் என்னவென்று அன்று அறிந்து கொண்டான். உயர்மாடி குடியிருப்புகளுக்கு இடையே மனித இணைப்பு இன்னும் உயிரோடு இருப்பதை உணர்ந்தான். ஒரு டாக்ஸி ஓட்டுநரின் கனவுகள். முருகன் ஒரு டாக்ஸி ஓட்டுநர். அவனது வாழ்க்கை சென்னையில் தெருக்களில்தான். காலை 5 மணியில் எழுந்து இரவு 11 மணி வரை வண்டி ஓட்டுவார். அவனது டாக்ஸியே அவனது உலகம். காலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏறுவார்கள். அவர்களின் பேச்சுக்களில் தந்தை தாயின் எதிர்பார்ப்புகள், நண்பர்களுடனான சண்டைகள், காதல் தவிப்புகள் அனைத்தும் ஒலிக்கும். மத்தியத்தில் அலுவலகம் செல்பவர்கள் ஏறுவார்கள். மொபைல் போனில் கால் போட்டு விவாதிப்பார்கள். மேலதிகாரியின் கோபம், ப்ராஜெக்டுகளின் அழுத்தம், சம்பள உயர்வுக்கான ஏக்கம் இவற்றை கேட்கையில் முருகனுக்கு தான் வேலை கூட சுமையாக தெரியாது. இரவில் டாக்ஸி ஸ்டாண்டில் நின்று கொண்டு மற்ற டிரைவர்களுடன் சேர்ந்து காஃபி குடிப்பான். அப்பொழுது தான் அவனது கனவுகள் வெளிப்படும். அவன் தன் மகனை டாக்டராக்க விரும்புகின்றான். ஒரு சொந்த வீடு வாங்க விரும்புகின்றான். அவனது பயணம் முழுவதும் அவன் தன் மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்புகின்றான். ஒவ்வொரு கிலோமீட்டரும், ஒவ்வொரு பயணியும் அவனது கனவுகளின் அடிக்கல்லாகும். வாழ்க்கை என்பது எண்ணற்ற நூலிழைகளால் நெய்யப்பட்ட ஒரு தரைவிரிப்பு போன்றது. மடிகணினியின் அமைதியான ஒலியிலும், ஒரு டாக்ஸியின் இடைவிடாத இரைச்சலும், உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் அல்லது மக்கள் நிறைந்த தெருக்களிலும் ஒவ்வொரு தனி மனிதனும் தங்கள் தனித்துவமான கதையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது கனவுகள், போராட்டங்கள் மற்றும் நிலைத்து நிற்கும் மனித மனங்களின் ஒரு சிம்போனி ஆகும். இது நகரத்தின் தாளத்திற்கு ஏற்ப தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.